பிரபஞ்சத்துக்கும் பஞ்சபூதத்தின் அனைத்து இசைகளுக்கும் நீருக்கும் நன்றி. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா திரும்ப மனமார்ந்த நன்றி. சில்லர் மார்க்கெட்ல காலையில 6 ஏஎம்லேருந்து ஈவினிங் 6 பிஎம் வரைக்கும் மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். மார்க்கெட் அப்படிங்கிறத பொறுத்தவரைக்கும் இந்த சூழ்நிலையில எல்லாமே வந்து ஒரு அன்பிரெடிக்டபிள் ஜோன்ல தான் மார்க்கெட் போயிட்டுருக்கு. அ கணிக்க முடியாத சூழல்ல தான் நம்ம இருக்கோம். மார்க்கெட் பார்த்துட்ருக்கோம். இன்ட்ராடே லெவல் பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட் டெய்லியுமே வந்து நம்மளோட கேபிட்டல் சைஸ் தகுந்த மாரி, அதாவது உங்களுக்கு கேபிட்டல் எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து ஒரு 5% மேக்ஸிமம் 5% வச்சுக்கலாம். 3% டூ 5% ஒரு நாளைக்கு அப்படிங்கிறதுல நம்ம இப்போதைக்கு இந்த சூழ்நிலையில அந்த மாரி நீங்க ஒரு கோல் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. அதிகப்படியான என்ட்ரீஸ் லெவல்ஸ் என்ட்ரீஸோ உங்களுக்கு நிறைய போட வேண்டாம் அப்படிங்கிறத சொல்றோம். மார்க்கெட் வந்து பையிங்லேயே போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். பை செல்லே மொமெண்டம் குடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பிக் நியூஸ் மார்க்கெட் வந்து இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒண்ணா வந்து நம்ம பார்வையில தெரியுது. இன்னைக்கு இன்டர்வல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, எஸ்டர்டே நம்ம இஏபில என்ன பண்ணியிருந்தோம் கோல்டுல அப்படிங்கிறத பார்த்துருவோம். எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மணிக்கு காலையில 5 மணிக்கே வந்து நம்ம ஒரு லெவல்ஸ் புரொவைட் பண்ணோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 110 வரைக்கும் மார்க்கெட் போயிடுச்சு. சாரி 115 வரைக்கும் டார்கெட் குடுத்துருந்தோம். 115 டார்கெட் வந்து உங்களுக்கு காலையிலே முடிச்சுட்டாங்க. சரிங்களா. லோ மார்ஜின் என்ட்ரில முடிச்சுட்டாங்க. எகைன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த கால்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சில்வர் பொறுத்தவரைக்கும் நேத்து மூவ்மெண்ட் கம்மியா தான் குடுத்துருந்தாங்க. கோல்டு பொறுத்தவரைக்கும் நல்ல மொமெண்டமா இருந்தது. சில்வர் ஒரே கால்ஸ்ல வந்து மார்னிங்ல முடிச்சுட்டோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 9 மணிக்கே வந்து எல்லா டார்கெட்டும் முடிஞ்சது. காலையில 6 மணிக்கு குடுத்தது. 5 மணிக்கு நம்ம லெவல்ஸ் ப்ரொவைட் பண்ணது. காலையிலேயே உங்களுக்கு ஒரு 9 ஏஎம்க்கே வந்து எல்லாமே வந்து குளோஸ் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் டார்கெட் குளோஸ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 110லேருந்து 115 வரைக்கும் மார்க்கெட் வந்து நம்ம டார்கெட் குடுத்துருந்தோம். ஃபுல் டார்கெட் அச்சீவ் ஆயி போச்சு. ஓகேங்களா. எஸ்டர்டே ஈவினிங்ல நம்ம குடுக்கல. மார்க்கெட் வந்து ரிஸ்க்காக நான் குடுக்கல. அவாய்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. சார்ட்ல அப்பப்ப நான் வந்து ப்ரொவைட் பண்ணிருவேன். எந்த மாரி இருக்குன்னு பார்த்துருவோம். சரிங்களா. இப்ப வந்து மார்க்கெட் வந்து எஸ்டர்டேலேருந்து மார்க்கெட் ஒரு மிட் நைட்ல ஒரு பையிங் மூவ்மெண்ட்லயே குடுத்துருந்துருக்காங்க. காலைல ஓப்பன் ஆனதும் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங் பைல இருந்திருக்கு. இன்னும் வந்து ஸ்ப்ராட் பிக்கிங் நடக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்வையில் பார்க்குறோம். எந்த இடத்துல வந்து ப்ராட் பிக்கிங் பண்ணா ஒரு பை எடுக்கலாம் அப்படிங்கிறத என்னோட பார்வையில் பார்க்கலாம். அதாவது இந்த ப்ராட் பிக்கிங் அப்படிங்கிறத பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் பெருசா நடக்க மாட்டேங்குது. ஒரு செல்லிங் தான் சின்ன சின்ன ப்ராட் பிக்கிங் நடக்குது. பெருசா ஒரு பையிங் வாய்ப்புகள் நம்ம சின்ன ப்ராட் பிக்கிங் நடக்குதுன்னா டக்குனு பை பண்ணிடலாம். அந்த லெவல் தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா. அது போய் பார்க்கும்போது சில்வர் பொறுத்தவரைக்கும் 114 115 அப்படிங்கிறது நான் பை லெவல்ல பார்க்குறேன். இன்ட்ராடே பை லெவல்ல பார்க்குறேன். இது வந்து டெக்னிக்கல் வைஸா நான் வந்து லேர்ன் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வந்து ஆ ட்ரேட் பண்ணும்போது நீங்க வந்து லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா. பை அப்படிங்கிறது இந்த லெவல்ல நான் பை எடுக்கலாம்னு இருக்கேன். இது என்னோட பை லெவல் அப்படிங்கிறத பார்க்குறேன். இது கீழ வந்தா தான் நான் பை எடுக்க போறேன். இல்லைன்னா வெயிட் பண்ண போறேன். சரிங்களா. மார்க்கெட் ஹை அண்ட் கையில இருக்கறனால போய் பை பண்ண முடியாது. செல்லிங் பண்ண முடியாது. இந்த இடத்துல வந்து பை ஆகுமா, செல் ஆகுமா அப்படிங்கிறது மார்க்கெட் வந்து ஒரு மதில் மேல் பூனையாட்டம் மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பையிங் லெவல் இருக்கு அப்படின்னு தான் பார்க்குறோம். இன்ட்ராடே லெவல் பொறுத்தவரைக்கும் ஸ்ட்ராங் பை அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னும் ப்ராஃபிட் நடந்ததுன்னா 115 வந்தா நம்ம வாங்கலான்ட்டு என்னோட பை லெவலா இந்த லெவல்ல பை வச்சிருக்கேன். ஓகேங்களா. அடுத்த பை லெவல் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 113 அப்படிங்கிறத பை லெவலா பார்க்குறேன். இது எல்லாமே வந்து இன்னைக்கு மார்க்கெட் இந்த லெவல் வந்ததுன்னா நான் பை பண்ணலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா. 113.3 அப்படிங்கிறத பை லெவலா பார்க்குறேன். இந்த 2 லெவல் தான் பை லெவல். ஓகேங்களா. இந்த 2 லெவலுக்கு வந்து நான் பை எடுக்கலான்ட்டு இருக்கேன். இல்ல அது வரைக்கும் வெயிட் பண்ணலான்ட்டு இருக்கேன். சரி அப்படியே மேல இது வரைக்கும் போகுதுன்னு பார்த்துட்டு, அப்புறம் மேல போனா மறுபடியும் மார்க்கெட் ஒரு ரிவர்சல் குடுத்தா பை பண்ணலான்ட்டு இருக்கேன். செல் சைடு நான் போறக்கு ஐடியா கிடையாது எனக்கு. ஓகேங்களா. செல் சைடு போகணும்னா இன்னும் எதுவரைக்கும் மார்க்கெட் போகும் அப்படிங்கிறத பிரெடிக்ட் பண்ண முடியாம இருக்கு. இதுதான் மார்க்கெட் எண்டா, ஹையா அப்படிங்கிறத மார்க்கெட் பிரெடிக்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில இருக்கிறதுனால, செல் சைடு நம்ம வந்து எந்த கால்ஸ் வந்து லெவல்ஸ் நம்ம வந்து புரொவைட் பண்றதில்ல இப்ப இந்த டைம்ல. செல் சைடு எப்போ போகும்னு பார்த்தா, உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஒண்ணு ஹை ஒண்ணு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பாயிண்ட் மூவ்மெண்டம் குடுத்துருந்தாங்கன்னா, நம்ம போய் அந்த ஹை எடுக்கலாம். 125, 130 வரைக்கும் மார்க்கெட் போச்சுன்னா, ஒரு ஹை போலாம் அப்படிங்கிறது தான் என்னோட அடுத்து நான் வந்து ஹை லெவலா பார்க்குறேன். அதாவது இந்த பிரேக் அவுட் ஆகணும் மார்க்கெட். கிட்டத்தட்ட 19.4 அப்படிங்கிறது பிரேக் அவுட் லெவலா நான் பார்க்குறேன். எஸ்டர்டே வந்து நம்ம குடுத்துருந்தது எல்லாமே வந்து நம்ம டார்கெட் என்ன சொல்றோமோ எல்லாமே போயிருக்கு. இன்னைக்கு வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் லெவல் அப்படிங்கிறது ஆகுமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலான்னு தான் நான் வெயிட் பண்றேன். ஓகேங்களா. பிரேக் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பா அடுத்த மொமெண்டம் மார்க் குடுக்க போறாங்க. அப்படி குடுக்குறபோது ஒரு பை லெவல்ல நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அதாவது ஹை அண்ட் ஹை பிரேக் அவுட் ஆகுறது ஒரு பை லெவல்ல எடுத்துக்கலாம். இந்த டைம் பை எடுக்க முடியாதுன்னு பார்க்குறேன். ஆல்ரெடி ஏதோ உங்களுக்கு பொசிஷன் வச்சு ஹோல்டிங் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க பை பொசிஷன் ஹோல்டிங் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் தப்பு இருக்காது. சரிங்களா? இதுலருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 23, 24 வரைக்கும் மார்க்கெட் போறக்கு 22 அப்படிங்கிறது அடுத்த டார்கெட் நான் பார்க்குறேன். 122 ஓகேங்களா? அது வரைக்கும் போச்சுன்னா நீங்க வந்து ஒரு ப்ராட் புக் பண்ணலாம். இப்போ ஆல்ரெடி வந்து போய் ஹை எடுக்கல சார் நான் ட்ரேட் பண்ணல அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 119.4 பிரேக் அவுட் நடக்கட்டும். அப்ப பை எடுத்துக்கலாம். ஆல்ரெடி பொசிஷன் பைல இருக்கிறவங்க இந்த லெவல்ல நீங்க வந்து இந்த லெவல் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒண்ணும் தப்பு இருக்காது. கீழ போனாம ஆவரேஜ் பண்ணலாம். 115.5ல ஆவரேஜ் பண்ணலாம். 123 டூ 125 அப்படி பார்க்குறேன். ஓகேங்களா? 125 அப்படிங்கிறது இன்டர் டார்கெட்ட பார்க்குறோம். இதுவரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மார்க்கெட் லைவ் மார்க்கெட்ல உங்களுக்கு 2 தான் பார்க்க முடியும். 123 டூ 125 அப்படிங்கிறத நம்ம
அடுத்த டார்கெட் லெவல் நான் பார்க்குறேன். இதுவரைக்கும் மார்க்கெட் போச்சுன்னா ப்ராஃபிட் நல்லா புக் பண்ண வாய்ப்பு கிடைக்கும். சப்போஸ் ஆல்ரெடி நீங்க சின்ன பொசிஷன் எடுக்கணும் அப்படின்னீங்கன்னா, நீங்க எடுத்து வச்சுக்கலாம். அது அவங்கவங்க ரிஸ்க் ப்ராஃபிட் பொறுத்து இருக்கு. இப்ப டைம் பார்த்தீங்கன்னா, 118.2ல மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டுருக்கு. சரி ஓகே அப்படி எடுத்து வச்சுக்கலாம். ஹை வரைக்கும் போறக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு 114.4 வரைக்கும் போயிட்டு அது பிரேக் அவுட் ஆச்சுன்னா, நல்ல ப்ராஃபிட் புக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹோல்டிங் பண்றதுனா எடுத்து ஹோல்டிங் பண்ணிக்கலாம். லோ மார்ஜின்ல எடுத்து ஹோல்டிங் பண்ணுங்க. தப்பு இருக்காது. ஓகேங்களா? கீழ வந்தா 115.5ல பை பண்ணலாம். தப்பு இருக்காது. 113.3ல பை லெவலா பார்க்குறோம். இது என்னோட இன்ட்ராடே லெவல்ஸ். ஓகேங்களா? டார்கெட் பை லெவல்ஸ் எல்லாமே இதுதான். இத வச்சு லைவ் மார்க்கெட் எங்க வந்து ஒரு ப்ராடக்ட் நடக்குதோ அங்க வந்து பை பண்ணி பழகிக்கங்க. சின்ன சின்ன ஒரு பாயிண்ட் பிடிங்க மார்க்கெட்ல. சரிங்களா? 113ல வாங்குறீங்களா? 114 புக் பண்ணுங்க. 118ல வாங்குறீங்க 119 புக் பண்ணுங்க. ஒரு பாயிண்ட்ட நீங்க புக் பண்ணி பழகிட்டீங்கன்னா, டெய்லியுமே ஒரு கன்சிஸ்டன்டான சில்வர் ப்ராஃபிட்ல நான் கண்டிப்பா இருக்க முடியும். சில்வர் பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் ஃபாஸ்ட்டா மூவ்மெண்ட் ஆகக்கூடிய ஸ்கிரிப்ட் தான். எஸ்டர்டே தான் மார்க்கெட் ஸ்லோவா தான் இருக்கு. கோல்டு தான் ரொம்ப ஃபாஸ்ட்டா போயிட்டு இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7 ஏஎம்ல கோல்டு டீல நம்ம பார்ப்போம். சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. தேங்க் யூ.